வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கட்லெட் செய்கிறதுக்கு 3 உருளைக்கிழங்கு, 1/2 கப் பச்சை பட்டாணி, இதை குக்கரில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் இது மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதோட ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் இதோட ஒரு சின்ன சைஸ் கேரட் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 6 பீன்ஸையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துடுறேன். இது எல்லாமே கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்த பிறகு இதோட வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கலாம். இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதோட மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு பட்டாணியை சேர்த்துக்கலாம். இதில் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ கலந்து விட்டாச்சு. இதோட ஒரு 1/4 கட்டு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இது சூடாக இருக்குது. இது கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். 4 டேபிள் ஸ்பூன் மைதாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி கரைச்சி வச்சுக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக இது மாதிரி கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ரவுண்ட் ஷேப்பில் கையில் வச்சு தட்டிக்க போகிறோம். இது மாதிரி கையில் பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுக்க போகிறோம். இப்போ இதை நம்ம கரைச்சி வச்ச மைதாவில் டிப் பண்ணி எடுத்துடலாம். டிப் பண்ணி எடுத்ததும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண போகிறோம். கடையில் கிடைக்கிற ரெடிமேட் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை மிக்சியில் நல்லா தூள் பண்ணிவிட்டு அதை வெறும் கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வறுக்கணும். பிரெட் தூளில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டால் இது மாதிரி பிரெட் க்ரம்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை கோட் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி எல்லா கட்லெட்டும் செஞ்ச பிறகு இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்துக்கிறோம். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடாகணும். இப்போ அதில் நம்ம செஞ்சு வச்ச கட்லெட் எல்லாம் சேர்த்துடலாம். எண்ணெய் ரொம்ப சூடு இல்லாமல் இருந்தால் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அதனால் ஓரளவுக்கு சூடாக இருக்கட்டும். இப்போ கட்லெட் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு, பட்டாணி இது எல்லாமே ஏற்கனவே கொஞ்சம் நல்லா குக்காக இருக்குது. அதனால் ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனாலே போதும். பாருங்கள், நல்ல கலர் வந்துடுச்சு. இந்த மாதிரி கலர் வந்தால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், எடுக்கும் போதே தெரியுது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லாமே பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.